காய்ஸ் இன்றைக்கி வந்து பிரிட்ஜ் டு பிரைண்டட் இந்த கேம் தான் ஆடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நான் வந்து என்னோடய அவத்தார் இதெல்லாம் காமிக்கிறேன். நீங்கள் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆட் கூட பண்ணிக்கலாம். அப்போ என்னோடய இது வந்து தெரியும். நான் இன்னும் சேட்டை வந்து அன்லாக் பண்ணவே இல்லை. சேட்டை அன்லாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி எப்படி விளாடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. பில்டு பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அந்த இது வந்து நான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச யூடியூபர் அப்படின்னா யார் சொல்லுவேன்னா, எனக்கு வந்து விடிஜி ப்ரோ, அந்த வயலட் மேரி அந்த மாதிரிலாம் எனக்கு சில இது பிடிக்கும். நம்ம கொஞ்சம் மரங்களை வெட்டலாம். இன்னும் அங்கே போயிட்டுருக்கேன். சரி இங்கெல்லாம் எடுக்கணும். எவ்வளோ வந்துருக்கு? 20 வந்துருக்குங்க. அதே போண்டா எனக்கு வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்கிரேடு இந்த காசு இருக்கா? நீ என்னடா காமிக்கிட்டு குடுன்னு போட்டேன். இல்லை ஏதாச்சும் நல்லதாக இருக்கும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்துடுச்சு. அப்போ இந்த மாதிரி கீழே காசு கிடந்துச்சு. அப்போ இந்த 30 ரூபாயை எடுத்துருவோம். இதோட அதிகமாக தான் அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தேன். இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு விட முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வச்சுட்டோம். இந்த ஓரளவுக்கு பேச மாட்டோம், அதனால் கண்டுக்க வேண்டாம். இதான் என்னோடய வாய்ஸ், இதுதான் என்னோடய வாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேஸ்லாம் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து லேட்டாக காமிப்பேன், கன்ஃபார்ம் காமிப்பேன். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். போங்கடா மேக்ஸ் வந்து வாங்கலாம் 400க்கு. போங்கடா 5K கேட்குறது நீங்கள் 50 ரூபா கோல்டா ஃப்ரீகோ கேமேடா என்னமோ சொல்லிட்டு போகிறேன். கடைன்னு வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கலாம். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு தெரில. என்னோடய வாய்ஸ் பேசாமே வந்துடுமா? என்கிட்ட உட் இல்லையா? சாரி, மறந்துட்டேன். எனக்கு மறந்துதான்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அவனாச்சும் வெட்டி வச்சுட்டாச்சு பண்ணலாம். அப்கிரேடியோ உட் அப்கிரேடா? அது உட் அப்கிரேட். நான் 1K ஒரு 10க்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். எவ்வளோ 30 பண்ணலாமா? போடு. அப்புறம் எதுக்கு எனக்கு ஏன்டா அதை வரைக்கிற? இப்போ வரடா சினிமாங்க அப்படியே போயிடலாம். எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்காங்க. சரி கண்டுக்க வேணாம். உள்ளே வச்சுட்டு குடுன்னு நேராக ஓடுவான். இங்கேயும் போக முடியாது என்ன? திருப்ப முடியல. நான் வெளில போகிறேன். வெளில போயிட்டு இப்படி வந்துட்டு ஓகே. ஒரு 180 ரூபாய்க்கு பொறுங்கடா நவர்றடா முடியும். ரெண்டே தான் வருது. 2 இன்ட்டு தான் ஏறி இருக்கு. நவர்றியா? வந்துட்டா ஒரு 10K சேர்த்துட்டோம்னாலே போதுமே. அதில் 10K சேர்க்காது. சேர்த்துட்டேனா? ஓடு. டேமேஜ் தான் அப்கிரேட் பண்ணணும். என்னது மொத்தமும் குறைச்சிருக்கான்? என்னடா இது? எல்லாத்தையும் நான் இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அவனை பண்ணணும். போங்கடா 1K இடத்துலையும் விரிஞ்சிடும். 40 வேணும். 40 வந்துருச்சு. போறடா சும்மா ஆட்டிட்டு வந்துருக்கோம். அப்படி தான் சரி சொல்லிட்டு ஒரு 5K வந்துருச்சு. நான்லாம் அதெல்லாம் அப்கிரேட் பண்ண மாட்டேன். அப்போதைக்கு எதுக்கு அப்கிரேட் பண்ணேன்? இப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்க. காசு எடுத்துக்கோங்க.
விடக்கூடாது. இந்த காசு ஆனால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சேஃப்டி பர்பஸ் சொல்லுவாங்க. எனக்கு அது ஒன்றும் தெரியாது. நான் சும்மா சேஃப்டி பர்பஸ்ப்பா என்னப்பா நீங்கள் சேஃப்டி பர்பஸ் கூட தெரியாமல் இருக்கா அப்படிமோ. லக்கி பிளாக் வந்துருக்கு. லக்கி பிளாக்கா அப்படின்னு நல்லா பண்ணிக்கலாம். இதோட நல்ல பொருளாக இருந்தால் ஐடென்டிட்டி போட்டுருவேன். சொல்ல மாட்டேன். எனக்கு காசு வேணும். எனக்கு காசு வேணும். இன்னும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுக்கணும்னா அப்படி கொட்டிட்டேன். இதுலேயே 5K கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஏய் நான் வர்றா பிகாஸ் வந்துட்டேங்க. சரி வந்துட்டேன் போங்க. சேஃப் பண்ணிட்டேன். இப்போ கூட பண்ண முடியாதா? 2 செகண்ட் தானடா. 25 பொறுங்கடா. இப்படி லேக் ஆகிட்டான். பொறுங்க. ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. சரி நான் வர பண்ண 16 ரூபாயா? இது சேல் பண்ணுவாங்க. சரி பாய் பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம பார்க்க தான் போகிறோம்.